ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில். பாருங்கள் பாப்பா எவ்வளோ ஜாலியாக ஹாய் சொல்கிறான்ட்டு. அவளுக்கு வெளியில் போகணுன்னாலே போதும், இந்த அம்மா செம்ம ஹாப்பி தான். சரி ஓகே வீட்டிலே இருக்கோம், எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோயிலுக்கு போகணும் தோணுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் தூங்கிட்டா. வெளிலேருந்து போயிட்டு வர வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்தா. அப்புறம் போகும்போது இந்த இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ணேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே கிரிவலம் வருவாங்க. அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் வரலாம். வரவெல்லாம் அப்படி பச்சை பசுன்னு இது தாங்க ஊர் பக்கம் வந்தால் இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சூப்பராக இருக்கும், அப்படியே நல்ல இயற்கையான காற்று, அப்படியே அந்த பச்சை பசுன்னு இருக்க மரங்கள் இதெல்லாம். வர வெளியில் கோயில் இருந்துச்சு. ரொம்ப கிராமத்துக்குள்ளே தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஜங்ஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க அந்த கோயில் இருக்கு. பாருங்கள் கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இது சிவன் கோயில், அம்மன் உள்ளே இருக்குது. கோயில் நல்ல பெரிய கோயில், ரொம்ப ராகு ஸ்தலத்துக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க. நான் கோயில் ரொம்ப காற்றே அப்படி உள்ளே போகணுன்னு அப்படி ஒரு செல்லுன்னு காற்றுங்க. நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. அந்த கோயில் அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஊருக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய ஊர்லேருந்துலாம் இங்கே பண்ணுறாங்க. சங்காணி சொல்லுவாங்க, சங்காணி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப ஊருக்குள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் தெரிய வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் பரிகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், உள்ளேயே தனித்தனியாக, பின்னாடி தனித்தனியாக, ஒவ்வொரு சாமிக்கு தனித்தனியாக இருந்தது. நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கூட கொடுத்தாங்க. பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு, நான் போகும்போது அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. பூஜை மட்டும் நடந்தது. கிட்டத்தட்ட பூஜை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு. பூஜை அங்கே ஆட்டோலேயே வந்துட்டோம். ஆட்டோலேயே நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் ஆட்டோலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகே, தேங்க்யூ.